ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பமாகி இதுவரை தொடர்கின்றது. ஹமாஸ் அமைப்பை முற்றாக ஒழிக்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நடவடிக்கையின் பின்புலத்தின் பல உயிர் பலிகள் ஏற்பட்டாலும் கூட இன்னும் இஸ்ரேலின் குறிக்கோள் முழுமையடையவில்லை. இந்த நிலையில் ஹமாஸுடனான போர் தொடர்பில் இஸ்ரேலின் மூத்த செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி கூறுகையில், ஹமாஸ் அமைப்பை ஒழிப்பது என்பது மக்களின் கண்களில் மண்ணை தும்புவதற்கு சமம். கடைசியில் சரியான மாற்று வழி கிடைக்காத பட்சத்தில் ஹமாஸ் மீண்டும் பிரச்சனையாக உருவாகலாம். ஹமாஸ் ஒரு சித்தாந்தம், அதை அழிக்கவே முடியாது என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகம் சார்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், ஹமாஸ் அமைப்பை முற்றாக அழிக்கும் வரையில் எங்களது நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படாது. ஹமாஸ் இராணுவம் மற்றும் நிர்வாக அமைப்பு கொண்ட கட்டமைப்பை முற்றாக அளிப்பதுதான் இந்த போரின் முக்கிய குறிக்கோள். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஆங்கில கால்வாயை கடந்து இங்கிலாந்து நாட்டுக்கு ஒரே நாளில் 882 பேர் சென்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டு உள்துறை அலுவலகம் வெளிப்படுத்திய தகவலின் அடிப்படையில் 711 பேர் தான் ஒரே நாளில் அகதியாக கடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு 947 பேர் கடந்த நிலையில் இந்த ஆண்டுதான் அதுக்கு கிட்டத்தட்ட இணையான ஒரு குழு ஆங்கில கால்வாயை கடந்துள்ளது. அந்த நாட்டின் உள்துறை அமைச்சின் தகவலின் அடிப்படையில் சராசரியாக 15 படகுகள் அவ்வழியே சென்றதாகவும் ஒரு படகில் சுமார் 59 பேர் மாத்திரமே பயணம் செய்ய முடியும் எனவும் தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு சம்பவம் 2023ஆம் ஆண்டு பதிவாகி இருந்ததாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் சிறு படகுகள் மூலம் வந்தவர்களின் எண்ணிக்கை இப்போது மொத்தமாக 12,313ஆக உள்ளது. இது கடந்த ஆண்டை விட 18% அதிகமாகும். இது 2022 இந்த காலகட்டத்தில் புலம்பெயர்ந்தவர்களின் மொத்தத்தை விட 5% அதிகம். 2022 இது 11,690 இருந்தது. 2023ஆம் ஆண்டு முழுவதும் 29,437 வருகைகள் பதிவாகி இருந்தன. 2022 40,774 வருகையுடன் 36% குறைந்துள்ளது. சிறிய படகுகளை நிறுத்துவோம் என்று அரசாங்கம் உறுதியளித்துள்ள போதும் இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கான உரிய நடவடிக்கைகளை பிரதமர் ரிஷி சுனக் செயற்படுத்தவில்லை எனவும் அவர் பதவிகளில் இருந்து சுமார் 50,000க்கும் அதிகமானோர் ஆங்கில கால்வாயை கடந்துள்ளதாகவும் இந்த ஆண்டு மாத்திரம் 49,376 பேர் கடந்துவிட்டதாகவும் பிரபல ஊடகமான செய்தி நிறுவனம் ஒன்று சொல்லியிருந்தது. பொது தேர்தல் மே 22 அன்று அறிவிக்கப்பட்டதிலிருந்து 2,000க்கும் அதிகமான புகலிட கோரிக்கையாளர்கள் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. புகலிட கோரிக்கையாளர்களின் குடியேற்றம் ஒரு முக்கிய பிரச்சார போர்க்களமாக இருப்பதனால 2,431 பேர் கடந்து சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சமீபத்திய புகலிட கோரிக்கையாளர்கள் நெருக்கடி காரணமாக 18ஆம் ஆண்டு தொடக்கத்தில இருந்து பதிவு செய்யப்பட்ட தரவுகளின்படி கடந்த 6.5 ஆண்டுகளில் 1,26,658 பேர் கால்வாயை கடந்து இங்கிலாந்துக்கு சென்றிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்தோரை ருவாண்டாவிற்கு அனுப்ப அரசாங்கம் 2022 ஏப்ரலில் ஒப்பந்தத்தை மேற்கொண்டதிலிருந்து சுமார் 81,677 பேர் இங்கிலாந்துக்கு பயணம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி எழுதப்படும் திரைக்கதைகள் மற்றும் எடுக்கப்படும் திரைப்படங்களுக்கு லண்டன் பிரின்ஸ் சார்லஸ் சினிமா திரையரங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதோடு அவ்வாறான காட்சிகளுக்கு ரத்தும் செய்துள்ளது. சிட்-ஜிடிபி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி த லாஸ்ட் திரைக்கதை எழுத்தாளரின் உலகத்தின் முதல் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் பிரின்ஸ் சார்ல்ஸ் சினிமா திரையரங்கில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திரையிடப்பட இருந்தது. ஆனால் செயற்கை தொழில்நுட்பம் தவறான சிந்தனைகளை பரப்பக்கூடும் என்பதன் அடிப்படையில் குறித்த திரைப்பட காட்சிகள் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் எழுத்தாளருக்கு பதிலாக AI பயன்படுத்துவது குறித்து மக்களால் முறைப்பாடுகள் எழுந்துள்ளதால் திரையிடல் நிறுத்தப்பட்டதாக சினிமா அறிவித்துள்ளது. வெளியிடப்பட்ட இந்த திரைப்படம் தொடர்பில் தொழில்துறையில் ஒரு பரந்த பிரச்சனையை பேசுகிறது என இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் கருத்துக்கள் பகிரப்பட்டன. முற்றிலும் AI-ஆல் எழுதப்பட்ட முதல் திரைப்படம் என்று சந்தைப்படுத்தப்பட்டது. தயாரிப்பின் பின்னணியில் உள்ளவர்கள் செயற்கை நுண்ணறிவால் முழு திரைப்படத்தையும் எழுத முடியுமா மற்றும் ஒரு தொழில்முறை குழுவால் இந்த படம் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதை அறிய விரும்புகின்றோம் என்று கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
NVIDIA உலகின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனமாக விளங்கியுள்ளதாக மாறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நிறுவனத்தின் பங்கு பெறுமதி நேற்று முன்தினம் வரலாற்றில் அதிகூடிய பெறுமதியை பதிவு செய்திருந்தது. NVIDIA நிறுவனத்தின் ஒரு பங்கின் மதிப்பு நேற்று 3.5% அதிகரித்து அதன் மதிப்பு $136 காட்டப்பட்டது. இவ்வாறாயினும் இந்த மாத தொடக்கத்தில் NVIDIA மதிப்பை மிஞ்சி முன்னேறி இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் கருவிகளுக்கு தேவையான செமி கவுண்டர் சிப் தயாரிப்பில் NVIDIA நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. அதன் தயாரிப்புகளுக்கான தேவை வேகமாக அதிகரித்து வருவதாக சந்தை அறிக்கைகள் காட்டுகின்றன. இந்த நிறுவனத்தின் தற்போதைய மதிப்பு $3.34 டிரில்லியன் என்று கூறப்படுகிறது. NVIDIA ஒரு அமெரிக்க பன்னாட்டு நிறுவனமாக அதன் தலைமையகம் கலிபோர்னியாவில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி இனப்படுகொலை மரபில் ஒரு புதிய எழுச்சி ஏற்படுத்தக்கூடும் என யுனெஸ்கோ எச்சரிக்கை விடுத்துள்ளது. யுனெஸ்கோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை சொல்லியிருந்தது. இணையத்தில் பரவும் இனப்படுகொலை பற்றிய தவறான கூற்றுகளை AI விளைவிக்கலாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திட்டங்களில் உள்ள குறைபாடுகள் காரணமாக வெறுப்பு குழுக்கள் மற்றும் இனப்படுகொலை மறுப்பாளர்கள் வேண்டுமென்று AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஜூதர்கள் மற்றும் ஏனைய குழுக்களின் கொலையை தவறாக கேள்விக்குள்ளாக்கும் உள்ளடக்கத்தை உருவாக்குகின்றார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டது. இதன் மூலம் இனப்படுகொலை நடக்கவில்லை அல்லது மிகைப்படுத்தப்பட்டதாக கூறுவதற்கு பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமையானது ஜூத எதிர்ப்புக்கு வழிவகுக்கும் எனவும் 20ஆம் நூற்றாண்டின் வரலாற்றில் ஒரு முக்கிய தருணத்தை பற்றிய தவறாக புரிதலுக்கு வழிவகுக்கும் எனவும் சொல்லப்பட்டிருந்தது. AI தொழில்நுட்பத்தை பொறுப்பற்ற முறையில் பயன்படுத்துவதன் மூலம் இனப்படுகொலையின் கொடூரமான உண்மைகளை நீர்த்து போகவோ அல்லது பொய்க்கவோ அனுமதிப்போமானால் ஜூத விரோதம் வெடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை AI தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மற்றும் பயன்பாட்டுக்கான நெறி முறை விதிகளை நிறுத்துவதற்கும் நம்பகத்தன்மையற்ற தகவல்களின் வாய்ப்புகளை குறைப்பதற்கும் வன்முறை மற்றும் இனப்படுகொலை பற்றிய உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவதனை தடுப்பதற்கும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு யுனெஸ்கோ அழைப்பு விடுத்துள்ளது. பிலிப்பைன்ஸில் கடற்படைக்கு சொந்தமான கப்பல் மீது சீன கடல் ஓர காவல்படை கப்பல் மோதியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்ச்சைக்குரிய தென் சீன கடல் பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றது. சீன கடல் அனைத்து பகுதிகளுக்கும் சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. அதேவேளை அந்த கடல் பகுதியில் தங்களுக்கு உரிமை உள்ளதாக பிலிப்பைன்ஸ், மலேசியா மற்றும் தாய்வான் ஆகிய நாடுகள் கூறி வருகின்றன. இதன் காரணமாக அந்த நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையே பதட்டம் நீடித்து வருகிறது. இவ்வாறான நிலையில் தென் சீன கடற்படையில் இரு நாட்டு கடற்படை கப்பல்களும் மோதியுள்ளமை ஒரு பதத்திட்டத்தை மேலும் அதிகரித்துள்ளது. சீன கடலில் அமைந்திருக்கின்ற 2ஆம் தோமஸ் மணல் திட்டு பகுதிக்கு சீனா, பிலிப்பைன்ஸ் ஆகிய இரு நாடுகளுமே உரிமை கொண்டாடி வருகின்றன. 2ஆம் தோமஸ் மணல் திட்டு பகுதியை நோக்கி கட்டுமான பொருட்களுடன் பயணித்த பிலிப்பைன்ஸ் கப்பலை சீன கடலோர காவல்படை கப்பல் தடுத்து நிறுத்த முயற்சி செய்துள்ள நிலையில் இரு கப்பல்களும் மோதிக்கொண்டதாக சீன கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. எனினும் இந்த சம்பவத்தின் பாதிப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. இதற்கு முன்னரும் குறித்த கடல் பகுதியில் சீனா, பிலிப்பைன்ஸ் கப்பல்கள் மோதிக்கொண்ட சம்பவங்கள் பலமுறை நடந்தேறியுள்ளதாகவும் இதில் கப்பல்கள் சேதமடைந்துள்ளதுடன் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் மீண்டும் கப்பல்கள் மோதிக்கொண்டதை உறுதிப்படுத்தியுள்ள பிலிப்பைன்ஸ் வழக்கம் போல் அத்தியாவசியமான பொருட்களை ஏற்றிக்கொண்டுதான் தங்களது கப்பல்களை சென்றுதான் கூறியுள்ளது. இந்த சூழலில் தென் சீன கப்பல் பகுதிக்குள் நுழையும் கப்பல்களை நோக்கி சுடவும் அந்த கப்பலில் இருப்பவர்களை கைது செய்து 60 நாட்கள் வரை காவலில் வைத்திருப்பதற்கும் வகை செய்யும் புதிய விதிமுறைகளை சீனா கடந்த சனிக்கிழமை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் 24 ஆண்டுகளின் பின்னர் முறையாக வடகொரியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. தலைநகர் பியோங்கில் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னை சந்தித்து புடின் பேசுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. இரு தலைவர்களும் கடைசியாக கடந்த ஆண்டு செப்டம்பரில் ரஷ்யாவின் தூதரக கிழக்கில் உள்ள வோஸ்டோனிஸ் ஹாஸ்மோஸ்ட் ரோமில் சந்தித்து பேசியிருந்தார்கள். இந்த நிலையில் 2000 ஆண்டுகளுக்கு பின்பு புடின் முதல் முறையாக விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் ரஷ்ய ஜனாதிபதி இந்த வருகை குறித்து அமெரிக்கா கவலை கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. நட்புமிக்க அரசு விஜயம் என்று கிளமென்ட்ரின் விவரித்திருந்தார் இந்த விடயத்தை. இதனை அடுத்து இதன் 2 நாட்டு தலைவர்களும் பாதுகாப்பு பிரச்சனைகள் உட்பட ஒரு கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தனர். ஊடகங்களுக்கு கூட்டாக அறிக்கைகள் விடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. தெற்கு இத்தாலியாவில் 2 படகுகள் மூழ்கி விபத்துக்குள்ளானது. புலம்பெயர்ந்தோர் 11 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 64 பேர் காணாமல் போனர். நாதிர் மீட்பு கப்பலை இயக்கும் ஜெர்மன் உதவிக்குழு 51 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர்.
பெண்கள் எண்ணங்கள் அவர்களது குடும்பத்தினரை பற்றியது. நாங்கள் கோபமாகவும் சோகமாகவும் இருக்கின்றோம் என அந்த மீட்புக் குழு அதன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. உயிர் பிழைத்தவர்கள் இத்தாலிய கடலோர காவல்படையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காணாமல் போனோரை தேடும் பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான், சிரியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தந்தவர்களின் படகொன்று மூழ்கி விபத்துக்குள்ளானதுடன் மற்ற புலம்பெயர்ந்தோரின் படகு பகுதியளவு மூழ்கி விபத்துக்குள்ளானது. 2014ஆம் ஆண்டு முதல் மத்திய தரைக்கடலில் 23,500க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது.